ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிழையற்ற சொல்லை கண்டறிக, அதாவது பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக அப்படிங்கிற தலைப்பில் தான் பகுதி 10 பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதில் ஒரே ஒரு சொல் மட்டும் பிழையற்ற சரியான சொல்லாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். மற்ற சொற்கள்லாம் சிறிய எழுத்துப்பிழைகளுடன் இருக்கும், அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே. வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் நீங்கள் சரிபார்த்துக் கொள்வதற்கு இறுதியாக விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே. வாங்க, பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக பகுதி 10 பார்க்கலாம். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக பகுதி 10 அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் புறா, கண், நிறுவனம். இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து விடையாக அமைந்தவை. மற்ற 2 சொற்கள் எழுத்துப்பிழையுடன் அமைந்து தவறான சொற்களாக உள்ளது. சரியான சொற்களை கண்டுபிடியுங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நுண்ணுயிர், இனிப்பு, அப்பளம். இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை. ஒரு சொல் சரியான சொல், அந்த சரியான சொல் தான் விடை. விடைகளை கண்டுபிடியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் விடையினை எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மகிழ்ச்சி, புல்லாங்குழல், நூல்கண்டு. இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 2 சொற்கள் தவறான சொற்களாக உள்ளவை. எவ்வாறெனில் 2 சொற்களிலும் சிறிய எழுத்துப்பிழைகள் உள்ளன. ஆனால் ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்து விடையாக அமைந்துள்ளது. விடையினை கண்டுபிடியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 10 பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக. அதற்குரிய அடுத்ததான வினாச்சொற்கள் தொலைநோக்கி, அருகம்புல், கம்பளம். இங்கு ஒரு சொல் பிழையற்ற சொல்லாக அமைந்துள்ளது. அந்த பிழையற்ற சொல் தான் விடையான சொல். அந்த விடையாக அமையக்கூடிய சொல்லை கண்டுபிடியுங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொற்கள் இரவு, சுத்தியல், விளக்கு. இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. எவ்விதமான பிழைகளுமின்றி பிழையற்ற சரியான சொல்லாக ஒரு சொல் உள்ளது. அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 10 பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக. அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் கழுத்து, மனப்பான்மை, மரத்தூள். இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை. ஒரு சொல் சரியான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது. சரியான எழுத்துக்களுடன் அமைந்த அந்த சொல் தான் விடையாக அமையக்கூடியது. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரியான விடைகளுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம். நண்பர்களே, பகுதி 10 பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக. அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை அறிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, பகுதி 10 பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக. அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் புறா, கண், நிறுவனம். இந்த 3 சொற்களில்
புறா என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து தவறான எழுத்து. அதேபோல் நிறுவனம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் தவறான எழுத்து. கண் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து கண் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் நுண்ணுயிர், இனிப்பு, அப்பளம். இந்த 3 சொற்களில் நுண்ணுயிர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் தவறான எழுத்துக்கள். இனிப்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 1 எழுத்து தவறான எழுத்து. அப்பளம் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து அப்பளம் என்ற சொல் விடையாக அமைகிறது. விடையினை கண்டுபிடிங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மகிழ்ச்சி, புல்லாங்குழல், நூல்கண்டு. இந்த 3 சொற்களில் மகிழ்ச்சி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் நூல்கண்டு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறாகும். ஆனால் புல்லாங்குழல் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்துள்ளது. எனவே புல்லாங்குழல் என்பது இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பகுதி 10 பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக. அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை தொலைநோக்கி, அருகம்புல், கம்பளம். தொலைநோக்கி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லை என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் கம்பளம் என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய லா என்ற எழுத்தும் தவறாகும். அருகம்புல் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் எவ்வித பிழையுமின்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது. எனவே அருகம்புல் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. விடையினை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இரவு, சுத்தியல், விளக்கு. இந்த 3 சொற்களில் இரவு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் சுத்தியல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்தும் தவறாகும். விளக்கு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே விளக்கு என்ற சொல் இங்கு சரியான சொல்லாக அமைகிறது. பிழையற்ற சொல்லை கண்டறிக. பகுதி 10 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை கழுத்து, மனப்பான்மை, மரத்தூள். இந்த 3 சொற்களில் கழுத்து என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லூ என்ற எழுத்து தவறாகும். அதேபோல் மரத்தூள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய தூ என்ற எழுத்தும் தவறாகும். ஆனால் மனப்பான்மை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே மனப்பான்மை என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதான் என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, இன்று நாம் பிழையற்ற சரியான சொல்லை கண்டறிக பகுதி 10 அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையான வினாக்களும் அதற்குரிய விடைகளுமாக அமைந்திருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.